அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கான வீடியோவில் சுரைக்காய் பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சுரைக்காவை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி எடுத்துக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு வேக வைக்கிற டைமில் இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கணும். ஒரு 1/2 கப் துருவன தேங்காய், உப்பு தேவையான அளவு, பெருஞ்சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சீனி 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு தண்ணி ஊற்றி எல்லாமே கட்டியான பதம் வர வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அது உருண்டை போடுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கணும். அப்புறம் பிடிச்சி வச்ச இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் வேக வச்ச சுரைக்காயில் உடையாமல் பொறுமையாக எடுத்து போட்டுக்கோங்க. அதையும் லிட் போட்டு வேகிறதுக்கு மூடி வச்சுருங்க. அதே மாவுலேயே பேலன்ஸ் கொஞ்சம் வச்சுக்கணும். வச்சுட்டு அதில் தண்ணி கரைச்சி நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். அந்த உருண்டைகளும் அந்த சுரைக்காயில் நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோடனே கரைச்சி வச்ச அந்த மாவு இருக்கு இல்லையா, அதையும் இதோட சேர்த்து நல்லா இதையும் வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் சீனி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் துருவின தேங்காய் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் இந்த சுரைக்காய் பொடி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டைம் ஆக ஆக இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து சர்வ் பண்ணால் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான சுரைக்காய் பொடி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.